ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to all. Today we will see Saundarya Lagari, sloka number 35. श्लोका नंबर नस्त्वं व्योमत्वं मरुदसि मरुत्सारथिरसि त्वमापस्त्वं भूमिस्त्वयि परिणतायां नहि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशे। 35 ஸ்லோகா. இந்த 35வது ஸ்லோகம் சௌந்தர்யலகரியில் 7 சக்கரங்களையும் பற்றி வர்ணிக்கக்கூடியது. மனஸ்த்வம் व्योमस्त्वं मरुदसि मरुत्सारथि रसि त्वमापत्वं भूमिः त्वयि परिणतायां नहि परं त्वमेक स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशे. விப்ருஷே பியூட்டிஃபுல்லான வார்த்தை தாயே. நாம் இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். இந்த 35வது ஸ்லோகம் 6 சக்கரங்களுடைய சக்கரங்களிலும் தேவி விளங்குகின்றாள் என்பதை ஒரு ஜிஸ்டா சொல்லிட்டு 36லிருந்து 40க்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்தையும் தனித்தனியாக விளக்குகின்றார்கள். இந்த ஸ்லோகத்தின் பலன் என்னவென்றால் க்ஷயரோக நிவிருத்தி. அதே போல் இங்கே இந்த ஸ்லோகத்திற்கான மந்திரத்திற்கான யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. க்ஷாம் க்ஷீம் க்ஷிம் க்ஷும் அப்படின்றது இந்த யந்திரமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷட்சக்கரங்களிலும் தேவி விளங்குகின்றாள் என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதேஷி மனோமயி சிவப்பிரியா சிவா பூமரூபா என்ற லலிதா சஹஸ்ரநாமங்கள் எல்லாம் இதற்கு சமமாக உள்ளது. இந்த ஸ்லோகம் உத்தர கௌர மார்க்கத்தை பறைசாற்றுபவதாக இருக்கின்றது. இப்போ நம்ம ஸ்லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். மனஸ்துவம், துவம் என்றால் நீங்கள், யூ அப்படின்னு அர்த்தம். மனஸ்துவம் என்றால் ஆக்ஞா சக்கரமாக இருக்கின்றாய். என்ன சுவாமி மனம்னு இருக்கு, நீங்கள் ஆக்ஞான்றீங்களேன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்தந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை அவர்கள் இங்கே அந்தந்த ஸ்தானத்தை சொல்கிறார்கள். மனத்தில் இருக்கக்கூடியது ஆக்ஞா சக்கரம். ஓகேங்களா? இங்கே நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஷட் சக்கரங்களையும் கொடுத்துருக்கேன். மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதா, விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ரம் என்னும் 7 சக்கரங்களும் இப்போ இதில் மனஸ்துவம்னு இருக்குது. மனம் என்பது இங்கே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ அந்த மணிபூரகத்தில் இருக்கக்கூடியவள் இந்த இது ஆக்ஞா சக்கரம் அப்படின்னது. ஆக்ஞா சக்கரம் இங்கே இருக்குது. அப்போ வியோமத்வம், வியோமம் என்றால் ஆகாசம். ஆகாசம் விஷுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடியது. விஷுத்தி சக்கரம் எங்கே இருக்குது? இதில் பாருங்க, இதில் விஷுத்தி சக்கரம் இங்கே இருக்கு. ஸோ மனஸ்துவம் வியோமஸ்துவம் மருதசி. மருத் என்றால் வாயு, மலய மருதக அப்படின்வாங்க. மருத் என்றால் வாயு. அநாகத சக்கரத்திற்கு அது அதிஷ்டானம். அதே போல துவம் ஆபக. ஆபக என்றால் நீர், ஜலதத்துவம். ஜலதத்துவமாகவும் நீயே இருக்கின்றாய். துவம் பூமிஹி. பூமி என்றால் பிருத்திவி தத்துவம், மூலாதாரத்தை குறிக்கின்றது. அதாவது பரமேஸ்வரி நீதானே எல்லா சக்கரங்களிலும் குடிக்கொண்டு உள்ளாய் அப்படின்ற மாதிரி அம்பால நம்ம ஆல்ரெடி பழைய ஸ்லோகம் 12, 13 பார்க்கும்போது
யந்திரஸ்வரூபத்தில் பார்த்தோம். இப்போ அதே சுவாமி அதே அம்பால இப்போ நம்ம தந்திர ரீதியாக நம் சரீரத்திலேயே மைக்ரோகாசம் சொல்லுவாங்க, நம்முடைய சரீரத்திலேயே அம்பாலை நாம் ஆரோகணம் செய்கின்றோம். துவயி பரிணமயித்தும், நீ பிரபஞ்சமாக பரிமளிக்கின்றாய், இந்த உலகில் பிரபஞ்சமாக பரிமளிக்கின்றாய். பரம், உன்னை வேறாக, பரம் என்றால் உன்னை தவிர, உனக்கு வேறாக ஒரு பொருள், நகி இல்லவே இல்லை. எங்க இருக்கு நகி? நகி பரம்னு இருக்குல்ல, அதை நம்ம பரம் நகின்னு போட்டுட்டேன். அடுத்து துவம் ஸ்வாத்மானம், நீயே உனது ஸ்வரூபத்தை காட்டினால் ஒழிய நாங்கள் உங்களை அடைய முடியாது. விஸ்வவபுஷா, விஸ்வம் என்றால் உலகம், வபுஷா என்றால் வடிவு. இந்த உலகமே உன் வடிவாக உள்ளது. என்ன சுவாமி, உலகமே அம்பாளுடைய வடிவானா? ஆமாம், அது மைக்ரோகாசம்லேருந்து மேக்ரோகாசம்க்கு போகிறோம் நம்ம. சுவாமி விவேகானந்தர் கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சுவாமி விவேகானந்தரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோகாசம் அண்ட் மேக்ரோகாசம்ன்ற டாப்பிக்கில் பேசியிருப்பார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை போய் படிச்சிங்கன்னா தான் தெரியும் இந்த ஸ்லோகமும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற அந்த மைக்ரோகாசம் மேக்ரோகாசமும் எப்படி ஒத்து போகுதுன்றது தெரியும். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உள்ளதுன்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். அதே ஸ்லோகத்தை அதே மந்திரங்களை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை இந்த பிரபஞ்சமாக உள்ளது. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் நம்ம என்ன சொல்கிறோம்? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக, இந்த உலகமே அவனால் சூழப்பட்டுள்ளது. அதே போல 10 உபனிஷத்துலையும் தசோபனிஷத்தில் முதல் உபனிஷத்தாக இருக்கக்கூடிய ஈஷாவாஸ்ய உபனிஷத், ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை பாராயணம் செய்யும் போதும் இதே ஸ்லோகம்தான். ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், ஈஸ்வரன் இந்த உலகமே அவன் உள்ளே, அவன்தான் உலகம், அதனால்தான் அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை என்று சொல்கின்றார்கள். நாராயண ஏவேதகும் சர்வம், இந்த நாராயணம் என்றால் நராணாம் அயனக தஸ்ய நாமக நாராயணக. அப்ப இந்த உலகம் முழுவதும் அவனுடைய அங்கம் என்று சொல்லப்படுகிறது. ருத்ரத்திலும் அதே போல இந்த உலகம் முழுவதும் தன் ஸ்வரூபத்தில். அப்ப சுவாமி ருத்ரனா இல்லை அம்பாலா இல்லை சிவனான்னு கேட்பீங்க. 3 பேரும் ஒருவரே என்பதுதான் அல்டிமேட் வேதாந்தம். அதை தான் நாம் இங்கே பரமாத்மா என்று சொல்கின்றோம். அப்ப பரம் நகி, உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. துவமேவ ஸ்வாத்மானம், உன் ஸ்வரூபத்தை நீ காட்டினால் ஒழிய வேறு யாரும் அடைவதற்கில்லை. சிவ யுவதி பாவேன, பியூட்டிஃபுல்லான வார்த்தை. சிவ யுவதி பாவேனது ஒரே சப்தம். சிவக என்றால் மங்களம்னு கூட பொறுத்துக்கலாம், இல்லை பரமசிவனும் பொறுத்துக்கலாம். யுவதி என்றால் பத்தினி என்று பொருள். பாவேன அவனுடைய பாவத்தை புரிந்து கொண்டு அனுசரித்து வாழக்கூடிய பத்தினியே. அப்ப பார்வதிக்கு இப்படி ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. பரிணமதாம், பரிணமயித்தும்னு கூட வச்சுக்கலாம், ரெண்டுத்துலையும் ஒரே இதுதான். பரிமளிக்க செய்வதாக, சிவனையே ஆனந்தப்படக்கூடிய, சிவனையே ஆனந்தமாக ஆக்கக்கூடிய சிதானந்தாகாரம். சிவா சிதானந்தாகாரம், சச்சிதானந்தம் சொல்றோம் பாருங்க. அதையே இங்க வேதாந்தத்துல அம்பாலா அப்படியே அவர் சொல்றார். எப்படியாப்பட்டவராக இருக்கின்றாள் என்றால் சின்மய ஸ்வரூபியாக இருக்கின்றாள். சிதானந்தாகாரம், ஆனந்தம் என்றால் அளவற்ற மகிழ்ச்சி, சித்து என்றால் கான்சியஸ்னஸ், சித் ஸ்வரூபமாக இருக்கின்றாய். நீ அளவில்லாத ஆனந்தத்தை உடைய சித் ஸ்வரூபத்தை கொண்டவளே. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்க அம்பாலாவை அவர் பார்க்கல, அகிலாண்ட கோட்டி எல்லா மொத்தம் சமஷ்டி லெவல்ல அவர் பார்க்கிறார். விராட் ஸ்வரூபத்துல ஹிரண்ய கர்ப்பம் ஹைரண்ய கர்ப்ப ஸ்வரூபத்துல பார்க்கிறார் அவர் அம்பால. விப்ருஷே, ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றார். அப்ப இந்த ஸ்லோகத்துடைய அன்வயம் என்னன்னா, துவம் மனக வியோமத்வம் மருத் அசி மருத் சாரதி அசி துவம் ஆபஹ துவம் ஏவ ஸ்வாத்மானம் விஸ்வவபுஷா பரிணமயித்தும் சிவயுவதி பாவேன சிதானந்தாகாரம் விபுருஷே. மனம் என்பது ஆக்ஞா சக்கரம், வியோமம் என்பது விசுத்த சக்கரம், மருத் அநாகத சக்கரம், மருத் சாரதி என்றால் அக்னி, அது சுவாதிஷ்டான சக்கரம், விராட் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியது. பூமி என்பது மூலாதார சக்கரம். இப்படி ஷட்சக்கரத்திலும் நீயே இருக்கின்றாய் அம்மா அப்படின்னு சொல்லி அசி அசின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. துவமசி வியோமத்வம்
மருதசி, மருத்சாரதி, அசின்றாங்க. அசின்றது மத்தியம புருஷம் துவேச்சத்தில் மீன்ஸ் ஏகவச்சனத்தில் வரக்கூடியது அது. நீ நீ என்று. ஏனென்றால் குழந்தைங்க அம்மாவை வந்து நீன்னு தானே சொல்லும், அதனால அது தப்பில்லை. ஓகேங்களா? அப்படி உத்தர கௌல மார்க்கத்தை கொண்டதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இதற்கு லக்ஷ்மிதர சொல்லும்போது, ஏ பகவதி மனஸ்வம் வியோமஸ்வம் மருத் சாரதி ரசி त्वमापत्वं भूमिः त्वं परिणमयता परिणतयां परं नहि त्वमेव स्वात्मानं विश्ववपुषा परिणमयितुं शिवयुवती भावेन चिदानந்தாகாரம் விப்ருஷே என்று சொல்கின்றார். இதற்கு ஸ்ருதியும் ஸ்மிருதியும் சம்மதிக்கின்றது, ஆமோதிக்கின்றது, ஆமாம் என்று. அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள மனம், விசுத்த சக்கரத்தில் உள்ள சகசிரம், அது ஆகாசம், அநாகதத்தில் உள்ள வாயு, சுவாதிஷ்டானத்தில் உள்ள அக்னி, மணிபூரகத்தில் உள்ள ஜல தத்துவம், மூலாதாரத்தில் உள்ள பிருத்திவி தத்துவம், இவ்வாறு நீ மாறு உருவம் கொண்ட பின் எவ்வேறு வேறு பொருளும் எதுவும் இல்லாமல் இருக்க முடியும்? சிவனோடு இணைந்தவளே, நீதான் இந்த பிரபஞ்சமாகவும் அண்ட சராட்சராங்களாகவும் பரிமளித்து கொண்டிருக்கின்றாய். இப்படியாப்பட்ட ஆனந்த சிதானந்த சிவயுவதி நிலையை தாங்கும் நீ மனம் முதலான 5 பூதங்களையும் பிரகிருதி பரிமாண நிலைகளையும் கடந்து நிற்கின்றாய். நீ உன்னதமான இந்த நிலையை எங்களுக்கு தாரும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தோடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. மனஸ்துவம் வ்யோமஸ்துவம் மருதசி மருத்சாரதி त्वमापत्वं भूमिः त्वयि परिणतायां नहि परं त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन विभृशे. ओम शांति शांति शांति. हरिः ओम तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु.